இந்த ரெசிபி அவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பனானா மஃபின் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வெல்லத்தில தான் பண்ணுறோம். ஸோ வெல்லம் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கிற மாரி எடுத்துட்டு, அதை நல்லா இந்த மாரி துருவி வச்சுக்கோங்க. இதில நீங்க எதாவது மோரிஸ் அப்படி இல்லைனா பச்சை வாழைப்பழம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி நார்மல் மஞ்சள் வாழைப்பழம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ நல்ல பழுத்த பழத்தை இது கூட போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர் ஆட் பண்ண போறீங்க. கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிரா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லா மெஷர்மெண்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு கோதுமாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு, அதுக்கப்புறம் சினமன் பட்டைத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதை தூக்கி இந்த பேட்டருக்குள்ளார போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அலுமினியம் கப்பில் இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா புசு புசுன்னு இட்லி மாவு மாதிரி இருக்கும் உங்கள் பேட்டரி இந்த டைமில். இப்போ இதை அழகாக போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சாக்லேட் சிப்ஸு, சாக்லேட்ஸு, நட்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் அவனில் 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 days வரைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.